Hi guys. Welcome back to our channel. So, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா அம்முலோட கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து ஆல்ரெடி வந்து பாதி கிஃப்ட்ஸ் வந்து நாங்க ஓபன் பண்ணிட்டே இருக்கும் திடீர் இத வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு அறிவு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்க வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ மிச்சர் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்ப வந்து அன்பேக் பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அம்முல் ஸ்டார்ட் பண்ணலாமாடி? Okay. ஓகே சொல்லு. Okay. ஓகே. அவன் இன்னும் திருந்தல மாமா. என்ன gift ஓபன் பண்ணலாம்? ஓகே, இந்த giftல வந்து நேமே போடாம கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்திருக்கான்னு தெரியல. இந்தா கொஞ்சம் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க நேம் போட கொடுக்காம இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கத்தி எதுனா ஒண்ணு எடுக்க வேண்டியது. என்ன பொழப்பு உள்ள இருக்குது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா இப்படி வாங்குறாங்க கத்தி. சும்மா டேப் பயங்கரமா போட்டுருக்காங்க. பாருங்க, ரெண்டு சைடும் நடுவுல கேப் வச்ச டேப். ஐயோ, பயங்கரமா அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட். இந்த கிஃப்ட் இப்பதான் தெரியுது எனக்கு யார் கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு என்னோட அக்கா பொண்ணு கொடுத்திருக்கா. அவதான் நேம் மொட்டமா கொடுத்தேன்னு சொன்ன அந்த கிஃப்ட் தான் நினைக்கிறேன். நமக்கு பிடிச்ச கிஃப்ட். கிளாப் 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 கிளாப். இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணலாமா? பாருங்க, பேரே வந்து பயங்கரமா இது கொடுத்திருக்காங்க. என் சித்தி பசங்க கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்கணும். ஹாப்பி பர்த்டே பேபின்னு சொல்லி பெருசா இருந்துட்டு அவங்க நேம் தெரியும்னு சொல்லிட்டு குட்டி எழுதி கொடுத்திருக்காங்க. உள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. சவுண்ட் கேக்குது. பயப்படுறேன். அவங்களும் டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். என்ன ஹெல்மெட் மாதிரி இருக்கு. பாக்ஸ் இது என்ன ஹாட் பாக்ஸா என்ன? ஹாட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஹாட் பாக்ஸ் கொடுத்திருக்காங்களா என்ன? ஒருவேளை ஹாட் பாக்ஸா கொடுத்திருக்காங்களோ? இது ஆக்சுவலி வந்து ஹாட் பாக்ஸ் டப்பால போட்டு நம்மளுக்காக பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. தண்ணியில போட்டு இங்க பாரு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இங்க பாரு, ரெண்டு பிரேஸ்லெட், ரெண்டு கிளிப். அவளுக்கா? இது வந்து என்னோட சித்தி பொண்ணு வந்து பிரேஸ்லெட் எல்லாம் பண்ணுவா. அதனால அம்முலு கை கொட்டியா பண்ணி கொடுத்திருக்கா. தேங்க்யூ தர்ஷினி அண்ட் ஹரிணி. கையில போடலாம் கட்டு. குட்டி கிளிப் வேற. ஐயோ கியூட்டி கிளிப் போட்டுக்கலாமா? நம்ம கிளிப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் gift பிரிக்கலாம். அடுத்த gift வந்து அமுலு வந்து எல்லாமே வாயில வந்து அமுலுக்கு கடிக்கிறதுக்கு ஈஸியா வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க. பில்டிங் பிளாக்ஸ் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. நம்ம ஓகே, இப்போ வந்து அடுத்த கிஃப்ட் பிரிக்கலாம். சோ இது வந்து அவங்க மாமா கொடுத்திருக்காங்க. என்ன இருக்கு உள்ள gift? நம்ம எக்ஸைட்டடா இருக்குமோ இல்லையோ அந்த அம்மா எக்ஸைட்டடா இருக்காங்க. இது ஐஸ்கிரீம் டப்பா மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் செஞ்சு கிஃப்ட் எல்லாம் பொறுமையா பிரிக்கிற அளவுக்கு கிடையாது. அரே நீ அப்பா பொம்மை இருக்கு. பொம்மை இருக்கு. ஐயோ, என்ன இவ்வளவு டைப் பிரிக்கவே கூடாதுன்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்களோ? நீ ஏன்டி சிரிக்கிற? சரி, நான் போயிட்டு கத்தி எதனா எடுத்துட்டு வந்துடவா? சபாஸ் बेटा बहुत बढ़िया मुन्ना. என்ன இது டெடி வேற? இது ஏதோ துணி வேற இருக்கு. இரு, அம்மா எடுத்து தரேன். செகண்ட் பன்னி. ஒரு Dressமே கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு அமலு.
பாப்பாக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி. நல்லா இருக்கா பாப்பாக்கு? மாமா என்னடே ட்ரெஸ் எல்லாம் வேணாம், எங்களுக்கு பொம்மை மட்டும் கொடுத்துருங்க, நாங்க அதை வச்சு நல்லா விளையாடுவோம்ல அம்லு. இதுலயும் யாரும் நேம் போடாம கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு. உனக்கு மேடம்க்கு எது எடுத்து விளையாடுறதுன்னு தெரியல, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ரிமோட் நோண்டலாமா இல்ல வந்து ஏசி ரிமோட் நோண்டலாமான்னு இருப்பா. இப்ப டாய்ஸ் எல்லாம் ஒரே டைம்ல பார்க்கவும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. ஐ அமலோ டாக்கிங் டாம், இதுதான் வந்து சொன்னாங்கல்ல அவங்க, நான் நேம் போடாம கொடுத்துட்டேன், ஒயிட் கலர் டாக்கிங் டாம். அமல இங்க பாரு. இதோ இருக்கு. இங்க உள்ள போட்டிருக்காங்க. மென்ஷன் பண்ணலாமா? டடன் 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 டடன். அச்சச்சோ அச்சச்சோ, அதுல பேட்டரி இருக்கு. அமலோ அமலோ டாடா சொல்லு. டாடா டாடா. சவுண்ட் ஸ்பீக்கர் மாதிரி கொஞ்சம் ஹெவியாவே கேக்குது. தூங்கு. இந்த கேம் வரல, வயித்து டச் பண்ணா கத்தும். தடனா இல்ல, இங்க வயித்து டம்ள சிரிக்குது. ஐ நம்மளோ பிடிச்சிருக்கா? உங்களோட ரிலேஷன் கொடுத்திருந்தாங்க. தேங்க்யூ மாமா. சோ அடுத்த gift வந்து எங்களோட ரிலேஷன் கொடுத்த gift. இது Dress மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு, பாக்ஸ் பார்த்தா. பிரிச்சு பார்க்கலாம். அச்சச்சோ, உடைக்கூடாது பாப்பா, பாப்பா உடைக்கூடாது. இதுதான் உடைக்கணும், இதுதான் வந்து அடிச்சா வலிக்கும். ஆமா, Dress தான் கொடுத்திருக்காங்க. Dress தான் நினைக்கிறேன். Dress ஆல்ரெடி நிறைய இருக்கு நம்ம கிட்ட இல்ல, நிறைய Dress கொடுத்துட்டாங்க. பஸ் அதனால Dress வந்து நிறைய பேர் அப்படியே ஓபனா Dress கொடுத்துட்டாங்க. இவங்க Dressலயே வந்து பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்படி வெச்சுக்கோங்க. ஓகே, கலர்ஃபுல்லா இருக்கு. அம்லு எங்க போறீங்க? இங்க வாங்க, இங்க வா அம்லு. இந்த gift கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு. இது இவங்களோட ஃப்ரெண்ட் கொடுத்து. என்னது இது? ஹாய் அம்லு, இங்க பாரு. வாவ், பார்பி டால் gift கொடுத்திருக்காங்க. இங்க பாரு அம்லு, மேக்கப் செட்லாம் இருக்கு அம்லு. ஹேர் ட்ரையர், மேக்கப் செட். அம்லு இங்க பாரு, லிப்ஸ்டிக் பாரு. ஹாய், லிப்ஸ்டிக்லாம் இருக்கு அம்லு. ஹாய் ஐயா, பாப்பாக்கு கோம், அதுக்கு அப்புறம் வந்து கண்ணாடி கிளிப். ஹாய், கால் தனியா வந்துரும். இதுவும் இவங்களோட ரிலேஷன் தான் நினைக்கிறேன் இல்ல? ஆமா, எனக்கு தெரிஞ்சு இதுவும் Dress மாதிரி தான் இருக்கு. Dress மாதிரி தான் இருக்குல்ல? ஆமா, Dress நான் ரெண்டு பாக்ஸ். ஓகே, ஸ்கிப். சோ இது Dress, இதுவும் Dress-ஓ? Dress இல்ல, கம்னா அந்த அம்லு தான். Dress கம்ச்சா ஃபன்னா இருக்காது. இது வந்து எங்க மாமா வீட்டு ரிலேஷன். உட்கார், இந்த அம்லு உட்கார், இங்க உட்கார். பாப்பா இங்க உட்காருங்க. இங்க பாரு அம்லு, இந்தா. இந்த gift கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? இங்க வந்து எலைட் இதுவும் Dress மாதிரி தான் நினைக்கிறேன். இல்ல இது இருக்கு, டேப் இருக்கு. அம்லு பாக்குது, ஒரே இவ்ளோ gift பிரிக்கிறாங்களே அப்படினுட்டு. Dress தான், Dress. இதுவுமே Dress, எல்லாமே Dress. இது வந்து ரெண்டு Dress இருக்கு. ரெண்டு Dress கொடுத்திருக்காங்க. ஓகே, Dress வேண்டாம். Dress வந்து நம்ம நிறைய இருக்கு, அது Dress பார்த்தா நிறைய இருக்கு அவங்களுக்கு. கணக்கு இல்லாம அடுத்து போயிடும். நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு Dress எடுக்க வேணாம் போல. அவ்வளவு Dress. ஃப்ரேம் பிரிச்சிடலாம். வச்சு பாத்து யார் இந்த ஃப்ரேம் கொடுத்தா?
உங்க ரிலேஷன். எங்க ரிலேஷன் கொடுத்திருக்காங்க, ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. ஹாய் ஹாய். ஃப்ரேம் நல்லா இருக்குல்ல? எப்படி திருப்பி இப்படி திருப்பி. அமலா 2 கிஃப்ட் ராப் இருக்கு இதுல. கிளிட்டர் இல்ல அது? அதுலயே கிளிட்டர் மாதிரி பண்ணிருக்காங்க. அமலா சோ இது என்ன கிஃப்ட்னா, ஜடா நைஸ். அம்முவோட போட்டோ சூப்பரா இருக்குல்ல அம்மு? थैंक यू சொல்லிடு. थैंक यू. ஐயோ அம்மா அடக்க கூடாது. ஒடியாது. இது ஒடியாது. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அது எடுத்து. சோ இது வந்து உங்க ரிலேஷன் தான் இருக்கு. இதுமே Dress தான். திறந்து பாரு. உங்க ரிலேஷன். இது தண்ணி படுதேன்னு பார்த்தா ஜொல்லு சைடுல என் மேல பட்டன் இருக்கு. இந்த பாப்பா இந்த ரேஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்ல, அது நல்ல ஜொல்லு Dress தான் நினைக்கிறேன்ல. Dress தான். Dress பட்டு பாவாடை. கைண்ட் ஆஃப் பட்டு பாவாடை. யாரோ இத கொடுத்திருக்காங்க நேம் டேக் இல்லாம. எல்லாரும் வந்து இந்த மாதிரி gift எல்லாம் கொடுக்குறீங்க இல்ல வந்து Dress எல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஆமா அவ நிறைய அங்கேயே பிச்சிட்டா கலரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி யாருக்காச்சும் கிஃப்டோ இல்ல ட்ரெஸ்ஸோ நீங்க வந்து குடுக்குறீங்கன்னா அந்த Dress பாக்ஸ் உங்களோட நேம் எழுதி போட்டுருங்க. இல்லன்னா அந்த Dress பாக்ஸ் மேல ஸ்லிப் எழுதி போட்டீங்கன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே இது கொடுத்தாங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ட்ரெஸ் படுறதுனால யார் எது கொடுத்தான்னு தெரியாது. அதனாலதான் சொல்றேன். हे प्रभु என்ன இது வெல்தி காப்பி செக்ஷன். அது 24 பீஸ் செட் கைண்ட் ஆஃப் வித் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கு. அடிக்கிறது விளையாடுறது போல இருக்கு. சவுண்ட்லாம் வரும் போல இருக்கு. இது தட்னா மேலே வருது அந்த மாதிரி அது. அந்த மாதிரி போல. நெச்சிடி இங்க தான் டேப் கம்மியா இருக்காங்க நிறைய இருக்கு. எவ்வளவு டேப்பா? இங்க வே ஹெலிகாப்டர் லைக் கிச்சன் செட் நிறைய இருக்கு. அது தனித்தனியா டிஃபரெண்ட் இதெல்லாம் இப்படி அமுத்துனா இப்படி மேல வரும்ல. मतलब वो अलग ही लेवल का बंदा था. கேம் மாதிரி. இந்த பால்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு விளையாடுற மாதிரி. இப்படி அமுக்குறல அவ. கட்டம்ல இது கரெக்ட்டா இத ஃபிக்ஸ் பண்ணுமோ? இல்ல அது கிடையாது. இது வேற அது. இதுலயே போட்டுருக்குங்க. இதான் நினைக்கிறேன். இந்த பொம்மை தான் இதுல போட்டுருக்காங்க. சும்மா தான் வைக்கணும் அது. அப்படி வைக்கணுமோ? இல்ல இரு அம்மா இரு. இது இங்க வெச்சு. இங்க அமுச்சம்ல. அம்மா இங்க பிரஸ் பண்ணு. இங்க தெரியல. அது கரெக்ட்டா இது வெச்சாதான் அது பாப் அப் ஆகுமோ? இல்லையே நார்மலா தான் இருக்கு. சரி ஓகே. சோ இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நாங்க பண்ணனும்னு நினைக்கிறேன். லைக் இங்க பாரு. இதுல வந்து எத்தனை கேம்ஸ் இருக்குன்னா யூனிகார்னோட கேஸ்டல், அதுக்கப்புறம் வந்து ஹாம்பர் பால் கேம், பிரசன்ட் கேட்ச், அப்புறம் வந்து யூனிகார்ன் ஷேப் ஷார்ட் அண்ட் ஏன் ஜோல ஊத்துறீங்க? ஓகே இத வந்து நம்ம இந்த ஓகே இதுக்குள்ள நிறைய இருக்கு. இது ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய பொறுமை வேணும். சோ இது முடிஞ்சா நாங்க வந்து டிஃபரண்டான ஒரு gift. இது முடிஞ்சா நாங்க வந்து ஒரு ஷார்ட் மாதிரி அப்லோட் பண்றோம். சோ இது எப்படி இருக்கு? சரி உங்க ஓகே இந்த gift யார் கொடுத்தாலும் थैंक यू. சோ நேம் இல்ல எங்களுக்கு யார் கொடுத்தான்னு தெரியல. ஓகே அடுத்த gift பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுவுமே Dress தான். थैंक यू. Dress.
அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கோம் கொடுத்துருங்க. ஏதோ டாலு ஃபேஷன் கேர்ள். நம்மளும் இந்த மாதிரி எடுக்கும் போதே தலை தனியா வருது. இதுல நிறைய இது இருக்கு. பேட்டரி போடுமா? இந்த தலை 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 நம்மளும் பாக்குறான். ஏய் இது ஒரு வீல். அம்லோ அம்லோ இங்க வர அம்லோ. ஏன் உங்களுக்கு தலையை தனியா செட் பண்ணி வச்சு? அவள்தான் இது பின்னாடியே என் பொண்ணு ஓடுறதுக்கே கரெக்டா இருக்கும். அது எங்கேயும் அங்கேயும் ஓடுது. அவன் அது பின்னாடியே ஓடுறான். அது ஒரு இடமா இருக்க மாட்டேங்குது. அவன் எங்க போறாலும் அதை தாண்டி அப்படியே போகுது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் கிரியேட்டிவான கிஃப்டா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. இது யூனிகார்னோட செட். தெரிஞ்சவங்க அம்மல இந்த கைண்ட் ஆஃப் ரெண்டுமே ஒண்ணுதான். இல்ல அது பிரிச்சல்ல அதே மாதிரி இது வந்து இது கொஞ்சம் அந்த ஃபிளார் டிசைன்ல இருக்கும் போல. ஐயோ என் பொண்ணு கொஞ்சம் ஜாலியா இருக்கு. நிறைய நிக்க மாட்டா. இதுல ஃபெதர்லாம் வச்சிருக்கமா? எல்லாரும் செட் பண்ணி தான் இருக்கோம். ஃபெதர் செட் பண்ணி இருக்கோம். அது ரொம்ப பின்னாடி செட் பண்ணு. ஹாய் அம்மல இங்க சும்மா அது ஃபெதர். அந்த ஃபெதர் வந்து ஃப்ளை ஆக மாதிரி கொஞ்சம். அது வச்ச தெரியாது. இங்கேயே தெரியும் வீடியோல. அச்சச்சோ சுத்துதுடா ஏஞ்சல் பொம்மை. இது வந்து கொஞ்சம் அவ்வளவு ஃபாஸ்டா போலன்றதுனால ஒரு இடத்துல உட்கார். ऐसा मत करो मेरी जान. என்னோட ஃப்ரெண்ட் தான். இந்த சின்ன இந்த Dress நினைக்கிறேன். குட்டி Dress-ஆ? Dress மாதிரி தான் இருக்கு. இது என்னது இது? கொஞ்சம் டேப்லாம் கொஞ்சம் கம்மியா போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிரிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல இது ஏதோ gift தான். லேப்டாப். அமலுக்கு வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து சில gift எல்லாமே நாங்களுமே கொடுத்திருந்தோம். ஏன்னா அவளுக்கு இது வரைக்கும் நாங்க வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ற மாதிரி டாய்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுத்தது கிடையாது. இந்த கிளுகிளுப்பு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம்னு சொல்லிட்டு அவளுக்கு லேர்ன் பண்ற மாதிரி சில டாய்ஸ் வந்து நாங்க வாங்கி கொடுத்திருந்தோம். சோ அந்த மாதிரி இது வந்து லேப்டாப் இதோ இங்க பாருங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவான கிஃப்ட். இதெல்லாம் நல்லா இருக்கும். குழந்தைங்களும் இதெல்லாம் பாப்பாங்க. சவுண்ட் கேட்கும் போல இருக்குல்ல? இல்ல இல்ல அச்சச்சோ உடைச்சிட்டமா சின்ன பொண்ணு. ऐसा मत करो मेरी. யார் வச்சது? யார் வச்சது? சரி 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 தங்கம். அப்பா செட் பண்ணி தரட்டா? அமலோ அமலோ டாடா. இன்னும் வேலை செய்யல. பேட்டரி போடணுமோ? ஆன் பண்ணணும். இங்கதான் ஆன். பேட்டரி போடலன்னு நினைக்கிறேன். ஆமா பேட்டரி இல்ல. அச்சோ பேட்டரி இல்லாதனால இப்ப அது ஒர்க் ஆகல. சோ இந்த மாதிரி அது வந்து லேப்டாப். சோ நல்லா இருக்கு கிஃப்ட். ஆமா இதுல பேட்டரி இல்ல. நல்லா இருக்கு. அடுத்த கிஃப்ட் பார்க்கலாமா? சோ இந்த கிஃப்ட் நல்லா இருக்குல்ல? இன்னொரு 1 வீக் அதுக்கப்புறம் வந்து தனியா இருக்கும் என் பொண்ணு கிட்ட. சரி ஓகே அடுத்த கிஃப்ட் பிரிக்கலாம். ஓகே இந்த கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ. சோ இது வந்து எங்க பக்கத்து வீட்டுல இருக்கோம் கொடுத்தது. அதாவது எங்களோட நெய்பர். लाइफ में कुछ अच्छा करो यार. கெட்டல் அமரு மாப்பரு
மே இந்த மாதிரி மே நிறைய gift வந்திருக்கேன் அமுலுக்கு. டான்ஸ் ஆடும் போல இது. இது எங்க போடவே இல்லை எதுவுமே. ஏதோ ஹேண்ட் ஸ்விங்னு போட்டிருக்கு. ஹேண்ட் அண்ட் ஃபீட் வச்சு. भाई यहाँ पे क्या हो रहा கை है கால்லாம் ஆடுது. அவ கெட்டிமா புடிச்சுக்கிற ஆடாத அப்படின்னு. சோ இதுல இங்க வந்து டிஸ்கோ லைட் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து டிஸ்கோ லைட் கொடுத்திருக்காங்க. கால் தனியா கை தனியா ஆடுறதுனால இப்படி 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 ஆடு கெட்டிமா புடிச்சுக்கிறா. சோ நல்லா இருக்கு gift. Thank you. அவ clap 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 clap. ஓ ஓபன் ஓபன். சோ இது உங்க ரிலேஷன் ஏதோ ட்ரெஸ் தான். லேர்னிங் ஸ்டடி புக் மாதிரி ஏதோ கொடுத்திருக்காங்க. பசில் ஃபன்னு இருக்கு. இது நான் வாங்கணும்னு சொல்லி கேட்டேன்ல. அம்தனா பாட்டு அதுதான் புக்குல. இது வந்து நான் வாங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து இல்ல இப்பயே நிறைய டாய்ஸ் வரும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலாம் அப்படின்னா கடைசியில பார்த்தா இதை எங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. நிறைய கிஃப்ட் நான் வாங்கணும்னு நினைச்சேன். அந்த கிஃப்ட் இல்லாம கூட எங்களுக்கு கிஃப்ட் வந்து இருந்துச்சு. இன்னும் இதுல வந்து பிளாஷ் கார்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கார்டு போட்டா உள்ள அதுவே வந்து சொல்லி பாடும்ல, அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கூட வந்து இருந்துச்சு. சோ இந்த மாதிரி கிரியேட்டிவா கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. अब देख तू अब हे अमलू चढ़ा तू गया बेटा, अब तू गया देख। हाय भाई यहाँ पे क्या हो रहा எப்படி है நான் ஆக்சஸ் பண்ணனும் தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் கத்துக்க டைம் வேணும். இல்ல பேட்டரி தானே சரியில்லையான்னு தெரியல. இல்ல ஃபர்ஸ்ட் அங்க ஆன் பண்ணு. बाप रे இதெல்லாம் படிக்குங்க அது. சொன்னல नहीं सारुण के यहाँ कुछ तो गड़बड़ है ஆதித்தி பண்ணு. எங்க இங்கயா? நீ டச் பண்ணு. சூஸ் இல்ல அங்க ஆஃப் ஆயிட்டு இருக்கும். A few moments later. இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வந்து பேபிஸ் வந்து லேர்ன் பண்றதுக்கும் சேர்ந்து அது வந்து என்டர்டைன்மெண்டா கொஞ்சம் பிஸியா வச்சுக்கோங்க. அதான் பிஸி புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாப்பாக்கு தான் இது. சோ இந்த கிஃப்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த எங்களோட பேபியோட இன்னும் நிறைய கொஞ்சம் கிஃப்ட் இங்க இருக்குது. மீதி கிஃப்ட் நாங்க பிரிச்சுட்டோம். பார்க்கலாம். ஹாய் ஹாய். பக்கத்துலயே ஒட்டினா வராது, கொஞ்சம் தள்ளி ஒட்டுங்க. Oh no இன்னொரு gift ஒண்ணு இருக்கு. இங்க ஒரு gift இருக்கு. இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தது. ஏய் என்ன gift கண்டுபிடி. பாட்டு பாடுற பொம்மை. இல்ல நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது. கெஸ் பண்ண என்னன்னு. ஏபிசிடி. இது அது இல்லங்க, இது வேற. என்னடா இது? பாண்டாவா? இங்க பாரு பாண்டா.
லைட் இவங்க சித்தி வாங்கி கொடுத்தாங்களா? அச்சச்சோ, சித்தி வாங்கி கொடுத்தது அது வந்து சாஃப்டா இருக்காது, இது ஹார்டா இருக்காது. அதான் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஏய், இது அமுக்குனாலே லைட் மாறுதா? எப்படி அமுக்குனா மாறுது? தொட்டாவே மாறுது. ஐ ஐ நல்லா இருக்கு, தேங்க்யூ. ஆனா ஆஃப் ஆகல. அதுதான் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு. உன் பொண்ணு கரெக்டான கிஃப்ட். கத்துது பை பை. உன் பொண்ணுக்கான கரெக்டான கிஃப்ட். எனக்கு சிரிக்குது பாப்பா. ஐயோ, நான் தலைக்குள்ள திறந்துட்டேனோ. பரவாயில்ல, எப்படிதான் நேடு. இல்ல, அங்க அந்த எண்டுல வரும்ல அந்த பாக்ஸ் இருக்குது. டைஸா இல்ல, சுவிட்ச் ஆன். சுவிட்ச் அவன் போயிட்டாங்க. அந்த மாதிரி நோன்றால. அம்மா இந்த இங்க பாரு. ஹாய், நீங்க இது டிராயர். சும்மா இழுத்து. ஓகே. அதாவது எங்களோட பொண்ணு வந்து சூப்பரா மெக்கானிக் வேலை எல்லாம் பாப்பா. லைட் நோன்றது வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. நல்லா இருக்கு, தேங்க்யூ. சோ நிறைய கிஃப்ட் பேர் போடாமே வந்திருக்கு, அதனால எங்களுக்கு அது யார் கொடுத்தானே தெரியல. ஓகே, ஆல்மோஸ்ட் டன். ஃபைனல் பிக் கிஃப்ட் பின்னாடி இருக்கு. இது பக்கத்துல ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கா? மறந்துட்டு. எல்லாமே நல்லா இருக்கு கிஃப்ட் எல்லாம். எதுவுமே எங்களுக்கு ரிப்பீட்டட் கிஃப்டா வரல. ஒன்னொண்ணுமே ஒரு ஒரு விதமா யூனிக்கா இது இருக்கு. வெயிட்டா இருக்கு, நல்ல வெயிட்டா இருக்குது. இது என்னது? அடுத்து இது ஏதோ ஒரு கிஃப்ட். இது யார் கொடுத்தா? ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோட அக்காவோட. இது என்ன? சைக்கிள். ஏன் இந்த குட்டி வண்டல சைக்கிள் இருக்கு? செட் பண்ணணுமோ? அது பிங்க் கலர்ல இருக்கு. இது வந்து பின்னெல்லாம் இருக்கோ இதுல. எப்படி இருந்து? ஓ, கத்தி வேணுமோ? சைக்கிள் அம்லோ. இங்க பாரு, தள்ளிட்டு போற மாதிரியா இது? வீல் மாதிரி இல்ல. என்னது தள்ளிட்டு போற மாதிரி? இல்ல, அது வீல் மாதிரி, ஃப்ரண்ட் வீல். அது செட் பண்றது. சூப்பரா இருக்கு இது. ஏய், சவுண்ட் எல்லாம் கேட்க போலங்க, ஒயர்லாம் இருக்குங்க. பட்டன்லாம் இருக்கு. அவ்வளவுதான், கரெக்டா தான் செட் பண்ணிருக்கியா? இது வந்து பின்னாடி, இது முன்னாடி. என்னாச்சு? இல்ல ஃபுல்லா போயிடுச்சா இன்னும் போணுமா? ஆனா இது கொஞ்சம் காமெடியாவே இல்லல்ல இந்த கிஃப்ட் பிடிச்சது. ஏன் காமெடியாவே எதுவுமே பண்ணல நீ? நான் எதுலயுமே காமெடி பண்ணலையே. கம்முனே எதனா காமெடியா பண்ணாதானே சூப்பரா இருந்திருக்கும். இதுல ஒண்ணுமே எதுவுமே காமெடியா பண்றதுக்கே எதுவுமே இல்ல. இங்க பாரு, இந்த சைக்கிள்ல வந்து டிக்கிலாம் கூட இருக்கு. இங்க பாருங்க, ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். உட்காராம ஒர்க் ஆகல. 20 நிமிஷம் சவுண்ட் கேட்கல. பேட்டரி போடணும் அதுக்கும். அவளுக்கு தெரிஞ்சது அந்த பட்டன் மட்டும்தான். ஓகே, இது திருப்பினா வந்து ஸ்டேரிங்கே வந்து திரும்பும் போல.
கால் அண்ணா நசுங்க. ஓகே, ஸோ ஃபைனல் கிஃப்ட் இஸ் வண்டி கிஃப்ட். சூப்பரா இருக்கு இந்த கிஃப்ட்டுமே. தேங்க்யூ. ஸோ நான் இது எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னா தெரியும். என்ன வீலிங் ஆகுது? என்ன பேட்டரியா? இது சவுண்ட் தூக்குங்கல. வீலிங் தூக்குங்க. பேட்டரி போடணும். எங்க இருக்கு பேட்டரி போடுறதுக்கு ஆப்ஷனே இல்லையே. எங்க இல்லையா? யார் சொன்னா? எங்க இருக்கு? இது எடுத்துடணுமா இல்ல இது எடுக்க கூடாது? அது உன்ன என்ன பண்ணுச்சு? அது எதுக்கு? அது இப்ப நீ எதுக்கு எடுக்க? அது எதுக்குனே தெரியல. இதுல முதல்ல எங்க ஆன் பண்றதே தெரியல. இதோ இங்கதான் பேட்டரி போடணும். பேட்டரி எப்படி போடுவ? ஆல்ரெடி அது போட்டு தான் இருக்கும். ஆமாங்க, பேட்டரி போடலங்க. பேட்டரி போடலாமா? பெரிய பேட்டரி ஆனா இதுல எங்க கிட்ட வந்து பெரிய பேட்டரி இப்போதைக்கு இல்ல. சோ பேட்டரி நாங்க போட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறோம். मतलब वो अलग ही लेवल का बंदा था। हाय अमलू, वाओ கொள்ளம்மா पापा का கொள்ளம்மா. டின் 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 டின். அமலு வண்டி ஓட்டு, சைக்கிள் ஓட்டு, சைக்கிள் ஓட்டு. அவ பிடிக்கவே இல்லை. இரு, கையில வந்து 2 பால் வேற வச்சுன்னுக்குறான். ஜாலி. ஓகே, இதுல வந்து நாங்க ஆக்சுவலி வந்து பாதி கிஃப்ட் நாங்க முன்னாடியே வந்து பிரிச்சதுனால அதனால எங்களால அதை வீடியோ காமிக்க முடியல. சோ மீதி வந்து நாங்க பிரிச்சதுல வந்து இவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்களும் வந்து சூப்பரா வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ கிஃப்ட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே நன்றி. ஸோ ட்ரெஸ்ஸஸ்மே வந்து நல்லா நிறைய பேர் நல்லா கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. பாப்பாவோட பர்த்டே வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க வந்து அவ அழுவா அப்படி இப்படிலாம் நினைச்சோம். பட் அவ அழலாம் இல்லை, ரொம்ப சூப்பரா போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்த்டே vlog போடுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கிஃப்ட் வீடியோ போட்டுருவோம். அப்புறமா தான் வந்து பர்த்டே vlog வரும். ஸோ ஓகே, பாய் சொல்லலாமா? பாய் சொல்லு, பாய் பாய் டாடா. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்மளோட கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள். ஓகே, பாய்.